அன்புமணிக்கு உதவியாக எனக்கா? ஆமாம், எனக்குலாம் வேணாம். அவனுக்கு இப்போ தான் 4 மாதம் வந்தான் கட்சியில். 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். என்ன அனுபவம் இருக்கு? வேறு என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க. தான் நான் சொன்னேன், களத்தில் நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. நீங்கள் சொல்லுங்க, கேட்கணும். யாராக இருந்தாலும் நான் சொல்றதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்கள் பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரிண்ணா? சரி, போ போ, கை தட்டுங்கப்பா. குடும்பத்தில் இன்னொன்று போடு, குடும்பத்தில் வச்சுக்கிட்டு அவ்வளோ நன்றி. யார் சொல்றது? நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார். இந்த அதாவது ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்கே வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம். பனையூரில், சென்னை பனையூரில் அலுவலகம் ஒன்று திறந்திருக்குது. 3வது தெருவில் வச்சிருக்குது. நான் சொல்றது தான் கேட்கணும். நான் ஆரம்பித்த கட்சி, நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும். அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள். யாராக இருந்தாலும் விருப்பம் இல்லாதவர்கள், என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம். 4 மாசத்துக்கு முன்னாடி வந்தவனுக்கு பதவியா என அன்புமணியும், நான் சொல்றதை தான் கேட்கணும் என ராமதாசும் பாமக பொதுக்குழு மேடையிலேயே வைத்து மோதிக்கொண்டதால் தொண்டர்களே குழப்பத்தில் உள்ளனர். பாமக பொதுக்குழுவில் தனது பேரன் முகுந்தன் பரசுராமனை மாநில இளைஞர் சங்க தலைவராக அறிவித்தார் ராமதாஸ். அன்புமணிக்கு உதவியாக முகுந்தன் இருப்பார் என்று ராமதாஸ் சொன்னதும் மைக்கை எடுத்த அன்புமணி ஆவேசமாக பேச ஆரம்பித்தார். 4 மாதத்துக்கு முன்பு கட்சிக்கு வந்தவனுக்கு என்ன அனுபவம் இருக்கும், அனுபவசாலிக்கு பதவி கொடுத்தால் என்ன என்று மேடையிலேயே வைத்து ராமதாசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். அன்புமணி பேசியதும் பாமக நிர்வாகிகள் ஆரவாரம் செய்தனர். உடனே ராமதாஸ், யாரா இருந்தாலும் நான் சொல்றதை தான் கேட்கணும், கேட்கலனா யாரும் கட்சியில் இருக்க முடியாது என சொன்னதும் பாமகவினரை அதிர்ச்சி அடைந்தனர். கடுப்பான அன்புமணியும் உடனே மைக்கை டேபிள் மீது எறிந்தார். இருவருக்கும் இடையே சில மாதங்களாகவே பனிப்போர் நடந்து வருவதாக சொல்லப்பட்ட நிலையில் பொதுக்குழு மேடையிலேயே வைத்து மோதல் வெளிப்படையாக வெடித்துள்ளது. தலைவர்கள் இருவரும் மாறி மாறி வாக்குவாதம் செய்ததால் யார் பக்கம் செல்வது என்று தெரியாமல் கட்சியினர் குழப்பத்தில் இருக்கின்றனர். பொதுவாக தலைவர்களுக்கு நல்ல உதவியாளர்கள் தேவை. எனக்கு இருந்த உதவியாளரை அனுப்பிட்டேன். அதனால் லேண்ட்லைன் நானே ஃபோன் எடுப்பேன். இப்போவும் 2 நாளைக்கு ஒரு தடவை கோபால் பேசாமல் இருக்க மாட்டான். லேண்ட்லைனை கை பக்கத்துலேயே வச்சுருப்பேன். ஆனால் நானும் தேடிங்கிறேன், நல்ல ஒரு ஆளை தேடிங்கிறேன், உதவியாளரை நல்ல உதவியாளரை. இதில் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொன்னேன். இன்னொரு முக்கிய அறிவிப்பை உங்களுக்கு சொல்லுகிறேன். கட்சியினுடைய தலைவர் அன்புமணிக்கு 50 தொகுதியில் 1000 x 100 50 தொகுதியில் வெற்றி பெறணும்னா ஒரு நல்ல இளைஞர், மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன். மேலே வாப்பா, இருக்காரா? முகுந்தன் எங்கப்பா? முகுந்தன் மாநில இளைஞர் சங்க தலைவராக அறிவிக்கிறேன். அவருக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருப்பதற்காக நான் அறிவிக்கிறேன். எங்கப்பா முகுந்தன்? இல்லையா?
ஊதம் போயிட்டாங்க. அதனால் இன்றையிலிருந்து அவர் அந்த பொறுப்பை ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக. எனக்கா? ஆமாம், எனக்குலாம் வேணாம். இப்போ அவனுக்கு இப்போ தான் 4 மாதம் வந்தான், கட்சியில் 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு? வேறு என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க. தான் நான் சொன்னேன், களத்தில் நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு நான் சொல்கிறது தான் நீங்கள் சொல்லுங்க, கேட்கணும். யாராக இருந்தாலும் நான் சொல்கிறது தான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்கள் பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்கிறத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, போ. அப்போ முகுந்தன் மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்பா. குடும்பத்தில் இன்னொன்று போடு, குடும்பத்தில் வச்சுக்கிட்டு அவ்வளோ. நன்றி. யார் சொல்றது? நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார். இந்த அதாவது சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சுருக்கிறேன். ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்கே வந்து எல்லாம் என்னை பார்க்கலாம். பனையூரில், சென்னை பனையூரில் அலுவலகம் ஒன்று திறந்துருக்குது. 3வது தெருவில் வச்சுருக்கு. ஃபோன் நம்பருண்ணா, ஃபோன் நம்பர். மீண்டும் சொல்லுகிறேன், உங்களுக்கு மாநில இளைஞர் சங்க தலைவர் முகுந்தன் பரசுராமன். 4446060628 குறிச்சிக்கங்க. என்ன தொடர்புகளெல்லாம் எல்லாம் வந்து எப்போனா பார்க்கலாங்க. அலுவலகம் இன்னொரு அலுவலகம் திறந்துங்க, நடத்துன்னு தானே சொல்கிறேன். நடத்துங்க. அவர் உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு. முகுந்தன் உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு. அதனால் இதை யாரும் மாற்ற முடியாது. உனக்கு விருப்பம் இல்லைன்னா அவ்வளோதான். வேற என்ன சொல்ல முடியும்? முகுந்தன் தலைவர். நான் சொல்றது தான் கேட்கணும். நான் ஆரம்பித்த கட்சி. நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும். அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள். யாராக இருந்தாலும் விருப்பம் இல்லாதவர்கள், என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம். நன்றி. யாரோ சொல்றது? நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார் இந்த பொதுக்குழுவை நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் அவர்கள். நன்றி சொல்லி பேசுகிறார். இந்த புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகின்ற சிறப்பித்த மக்கள் காலமர்த்த ஐயா அவர்களுக்கும்